டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெயா வந்து சுந்தரமா கேட்குறாங்க, டிக்கெட் எல்லாமே புக் ஆயிடுச்சா, போஸ்டர் பேனர்லாம் ஒட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே பக்காவா பண்ணாச்சுத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொன்னி வந்து கடைக்கு கிளம்புறாங்க. சக்தி வந்து சொல்றாங்க, அதான் அம்மா கிச்சன்ல ஒன்று விட்டுட்டாங்களா, அப்புறம் எதுக்கு கடைக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, திடீர்னு கடை வேலை நிப்பாட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி வந்து கடைக்கு போறாங்க. அப்ப 4-5 ரவுடிங்க வந்து அவங்க அத்தை மாமா போஸ்டருக்கு லிஸ்ட் ஒரு வேற போஸ்டர் ஓட்ட வராங்க. பொன்னி வந்து அதை தடுக்கிறாங்க. நம்ம போஸ்டர் கிழிச்சு ஓட்டுறதுக்கே இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னா பேனரை கிழிச்சா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு பேனரை கிழிக்கிறதுக்காக வராங்க. பொன்னி வந்து அவங்க கையாலேயே அந்த கத்தியை பிடிக்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு சக்தி வராரு. அந்த ரவுடிங்க வந்து பொன்னியோட கையை அறுத்து விட்டுறாங்க. பொன்னி மயக்கம் போட்டுறாங்க. சக்தி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. டாக்டர் வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அவங்க ரொம்ப வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்தி பொன்னியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. என்னாச்சு அவ கையில அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே கேக்குறாங்க. சின்ன வெட்டுக்காயந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. தேங்க்யூ.